அருணகிரிநாதர். சரி, இந்த அருணகிரிநாதர் யாரை பத்தி பேசுறாரு முழுக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முருகனை பற்றிய பாடலாக தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அருணகிரிநாதர் பற்றி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வந்து முருகனை பற்றி பார்க்கலாம். இப்போ அருணகிரிநாதர் எங்க பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 14ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். 14ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட திருப்புகழ் மட்டும் இல்லாமல் இதை சார்ந்த முருகன் நூல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நூல்கள் வந்து இருக்காரு. அது எல்லாமே முருகனை பற்றி புகழ்ந்து வரக்கூடிய நூல்களாக அமைகிறது. அது மட்டும் இல்லை, இந்த அருணகிரிநாதர் வந்து தன்னை வந்து முருகனுக்கே அர்ப்பணிச்ச மாதிரி அந்த பாடலாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். தன்னை வந்து ஒரு கிளியாகவும், தன்னை ஒரு மயிலாகவும், தன்னை ஒரு குயிலாகவும் பாவித்து அந்த அருணகிரிநாதர் வந்து முருகனை பற்றி பாடுவார். இவர் எங்கே பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, அதாவது இந்த உலக புகழ்பெற்ற கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றக்கூடிய அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலையில நின்று தான் அந்த பாடலை வந்து பாடியிருக்காரு. அதாவது அந்த கோபுரத்துக்கு பேர் தான் கிளி கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளி கோபுரத்திலிருந்து இருந்து தான் அந்த பாடம் பாடியிருக்காரு. அது எத்தனை பாட்டு பாடியிருக்காரு பார்த்தீங்கன்னா 1307 பாட்டு பாடியிருக்காரு. அந்த 1307 ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கந்தர் அனுபூதி அப்படின்னா அணு என்றால் அனுபவம், பூதி என்றால் அனுபவம் குறையாத, என்றும் குறையாத, மிகுந்த உடையது அப்படின்னு பொருள் தருது. அப்ப என்ன அர்த்தம்னா முருகன் மீது பற்று கொண்ட, முருகன் மீது அன்பு கொண்ட, முருகன் மீது பக்தி கொண்ட இந்த அருணகிரிநாதர் என்ன பண்றான்னா தன் வாழ்க்கையே முருகனுக்கு அர்ப்பணிச்சுட்டு முருகனையே பாடி வாழ்க்கை முழுக்க வந்து அர்ப்பணிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க புலப்படுத்துறாங்க. சரி, ஓகே. சரி, அப்ப அவர் என்னதான் பாடியிருப்பாரு அப்படின்னா கந்த அனுபூதி, அதாவது முருகனை வந்து வழிபடுறது சாதாரணது கிடையாது, மனம் வந்து வழிபடுறாரு. என்ன மனம் வந்து வழிபடுறாரு? உங்களுக்கு இயல்பாகவும் சொல்ல முடிச்சுன்னா, இப்போ ஒரு தெய்வம் வர்றாங்க, தெய்வம் வந்து உங்களுக்கு வரம் தராங்க அப்படின்னா தனக்கு என்ன தேவையோ வந்து அதை வந்து கேட்கும். இதெல்லாம் வேணும், இந்த இதெல்லாம் எனக்கு வேணும், ஒரு லிஸ்டே போடுவோம் இல்லையா. ஆனால் அவர் அதை கேட்கல. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இத்தனை பாடங்களையும் அவர் கேட்கிற ஒரே விஷயம்னா இந்த உலகம் நல்லா இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும், எனக்கு நல்ல சிந்தனையும் நல்ல அறிவையும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் நான் என் வாழ்க்கை முழுக்க உனக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இந்த பாடம் முழுக்க. அப்ப பாருங்களேன், அப்ப அவர் எனக்கு இது வேணும் அது மாதிரிலாம் கேட்கல. அவர் கேட்டதான் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு வந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனையும் கொடுங்க, சிந்தனை கொடுத்தா நான் இந்த உலகம் முழுக்கும் நல்ல சிந்தனையும் நல்ல அறிவையும் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் அதே அவர் அருள் பாவிக்கிறாரு. அவர் அருள் பாவிச்சு பாடக்கூடிய பாட்டு தான் திருப்புகழ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருப்புகழ்ல தான் கந்தர் அனுபூதி அப்படிங்கிறத வந்து அருமையா பண்றாங்க. அந்த பாடின பாட்டு அத்தனையுமே தன்னை என்ன பண்றாருன்னா ஒரு கிளியாக பாவித்து பாடுறாரு. அந்த கிளியாக பாவித்து பாடிய ஒரு கோபுரம் தான் கிளி கோபுரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த ஊர்லயே ஒரு பாடல், பிறந்த ஊர்லயே இந்த திருவண்ணாமலையே அந்த பாட்டை பாடுறதுனால இந்த உலகம் முழுக்க முருகனுடைய புகழ் வந்து பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, சரி, அவர் அந்த என்னெல்லாம் சிந்தனை உள்ள பாடியிருப்பாரு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் இப்படி ஒரு வலிமையை கொடு. என்ன வலிமைன்னா, இப்போ நான் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நான் நல்லா துதிக்க முடியும், நல்லா பாட முடியும். அதே மாதிரி நான் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நான் முருகனை பற்றி பாட முடியும். அப்போ எனக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடு அப்படிங்கிற ஆரோக்கியத்தை கொடுத்தா உன்னுடைய பாடலையும் புகழையும் நான் உலகம் முழுக்க பரப்புவேன், உலகம் முழுக்க கொண்டு போவேன் அப்படின்னு பாடிய பாட்டு தான் அந்த கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாடல் வழியாக மக்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை புகட்டுறாரு. என்ன சிந்தனை புகட்டுறாரு அப்படின்னா இந்த உலகம் முழுக்க அன்பு மட்டுமே நிறைந்திருக்கணும். அதாவது இந்த அன்பானது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அன்பானது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அப்படி எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அந்த அன்பு பொய்யாக போகும். அப்படி எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா அந்த அன்பு நிறைந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் புலப்படுத்துறாரு. அப்படி முருகனை பற்றி பாடிய அந்த கந்தர் புராணம் தான் இப்போ வந்து அந்த கிளிக்கோபுரப்பட்ட அருணகிரிநாதர் என்ன பண்றாருன்னா இது மாதிரி விஷயத்தை வந்து பதிவு பண்றாரு. இப்படி ஒவ்வொன்றா பதிவு பண்ணி போகும் பொழுது இறுதியாக என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா என்னதுன்னா நான் அருளிய இந்த பாடல் எல்லார் மனசுக்கும் நிறைந்திருக்கணும். அப்படி நிறைந்திருக்கணும்னா அது நல்வழி பாட்டா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பாடல் முழுக்குமே முருகன் பற்றிய பாடல்கள் அனைத்துமே நல்வழி பாட்டாவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப திருப்புகழ் அப்படின்னு என்ன பார்க்கணும். திருனா மரியாதைக்குரிய சொல், புகழ்னா இந்த உலகம் முழுக்க பரப்பக்கூடிய புகழ் சொல்லுவாங்க. பெருமை, புகழ், வேற எப்படிலாம் புகழ் வச்சுக்கலாம். ஆனா திருப்புகழ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மீது இன்னொரு மனிதன் கொண்டுள்ள அன்பையும், ஒரு மனிதன் இன்னொரு பல உயிரினங்கள் மீது கொண்டுள்ள அன்பையும் ஒரே மாதிரி கொண்டு போகிறது தான் அங்க மையப்படுத்துது. அதனால அது திருப்புகழ் சொல்லி கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திருப்புகழ் பேருக்கு காரணம் இந்த இதான் மையப்படுத்த சொல்றாங்க. என்ன மையப்படுத்த சொல்றாங்கன்னா கந்தர் அனுபூதியில் வந்து முருகனை பற்றி பாடுற அத்தனை பாட்டுமே அன்பு நிறைந்திருக்கணும்.
இந்த அன்புங்கிறது பக்தியா மாறணும். பக்தி என்பது உலகம் முழுக்க